முருகனுக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் அங்கே வீரவசனம் பேசியிருக்கிறார்கள். அது எப்படி முருக கடவுளுக்கான மாநாடு? இந்து மக்களாக இருக்கிற தமிழர்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்கு கடவுளின் பெயரை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார்கள். மதுரையே குழுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாநாடு நடந்திருக்கு. பேர்லயே வேல்முருகன் இருக்கு. உங்களுக்கு அழைப்பு இல்லையா? அரசியலுக்காக நடத்தப்படுகின்ற மாநாடுகளில் நமக்கு அழைப்பில்லை. பாரதிய ஜனதா என்கிற ஒரு அரசியல் கட்சி சைவர்களையும் இந்துக்கள் ஆக்கி பார்க்கிற பார்வை கொண்ட பாரதிய ஜனதா நடத்துகிற ஒரு மாநாடு. கடவுளுக்கான ஒரு மாநாடுன்னு சொல்லிட்டு அதை ஒரு இந்து மக்களை உணர்ச்சியை தூண்டி அதனூடாக ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான ஒரு பேச்சை தான் திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார். இது உண்மையிலே ஒரு வன்மையான கண்டனத்துக்குரியது. கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை, தலைவராக இருந்த அண்ணாமலை ஐபிஎஸ் படித்தவர்களே இப்படி பேசுகிறார்கள் என்று சொன்னால் பாமர இந்து மக்கள் எப்படி பேச தொடங்குவார்கள்? இதனுடைய பக்க விளைவுகள் என்ன? பாரிய பாதிப்புகள் என்ன? மிழிசை போன்ற காங்கிரஸ் பேரியக்கத்தின் தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஐயா குமரியானந்தன் அவருடைய மகளாக இருந்து கொண்டு, ஒரு பச்சை தமிழ்ச்சியாக இருந்து கொண்டு, ஒரு மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற, மக்களை கூறு போடுகின்ற மிக மோசமான பேச்சுக்களை எல்லாம் மோடி அவர்கள் ஐநாவில் போய் தமிழை பற்றி பேசுறாரு, இந்திய நாட்டுடைய பெருமையை பற்றி பேசுறாரு, சகிப்புத்தன்மை உள்ள நாடுறாங்க, இந்தியர்கள் யாவரும் பல நிறத்தவர்கள் இங்கு வாழ்கிறார்கள், நாங்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது. ஆனா அவருடைய தொண்டர்களும் அவருடைய இயக்கமும் அதற்கு நேர் எதிராக இன்றைக்கு வட இந்தியாவில் மிகப்பெரிய கலவரங்களை எல்லாம் நடத்தினார்கள். 6 தீர்மானங்கள் திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு. அதான் புதுசா அவங்க அயோத்தியை கையில வச்சு அங்க ஆட்சியை பிடிக்க முயற்சி பண்ணாங்க. அப்புறம் இப்ப முருகன் பக்கம் திரும்பி இருக்காங்க. இல்ல அவங்களுடைய அஜெண்டா நிறைய இருக்கு. இது நாடு நாசமா போகணும்னு விரும்புறாங்க. அப்படி நாசமா போனாலும் பரவாயில்ல, இந்த அதிகார பசி, பதவி வெறி இங்க பாரதிய ஜனதா கால் உண்டு. அதற்கு எந்த எல்லைக்கும் அவங்க போவாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கிறேன். அதாவது மதுரையே குலுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாநாடு நடந்திருக்கு. உங்க பேர்லயே வேல்முருகன் இருக்கு. உங்களுக்கு அழைப்பு இல்லையா? அரசியலுக்காக நடத்தப்படுகின்ற மாநாடுகளில் நமக்கு அழைப்பில்லை. முருகர் என்பவர் தமிழ் கடவுள். சைவ சித்தாந்த நெறிகளை பின்பற்றக்கூடிய லட்சோப லட்ச தமிழ் மக்களின் அன்புக்குரிய கடவுளாகிய முருகனை பாரதிய ஜனதா என்கிற ஒரு அரசியல் கட்சி தனதாக்கி அதன் மூலம் பெரும்பான்மை அவர்கள் பாணியில் சொல்ல வேண்டும் என்றால் சைவர்களையும் இந்துக்கள் ஆக்கி பார்க்கிற பார்வை கொண்ட பாரதிய ஜனதா நடத்துகிற ஒரு மாநாடு. இல்ல, அது இந்து மக்கள் கட்சி நடத்தக்கூடிய ஒரு மாநாடு தானே. இது எப்படி ஒரு கட்சி, அரசியல் கட்சி மாநாடா நீங்க? இல்லை, அங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், பாரதிய ஜனதா